ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் நம்ம ஒரு சிம்பிளான மிக்சட் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். இது உங்களுக்கு சப்பாத்திக்கு அண்ட் பூரி ரெண்டுக்குமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெரைட்டி ரைஸ், எந்த வெரைட்டி ரைஸுனாலும் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய சித்தியோட ரெசிபி. என்னோடய சித்தி அம்மா எல்லாருமே நல்ல குக்கு. அவங்கக்கிட்டேருந்து இது நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மற்றபடி தேவையான பொருள்னால், வெங்காயம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி 1.5 வெங்காயம் எடுத்துக்கணும். தக்காளி ஜாஸ்தி தேவையில்லை, ஒரு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி போட்டால் போகிறோம். இது 2 எடுத்துக்கிறோம். அப்புறம் மசால் அரைக்கிறதுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் பூண்டு, இது 3ஐயும் நம்ம நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறோம். அது கூட என்ன பண்ணுறோன்னா, இந்த மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். இது நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் விடுறோம். ஆயில் நல்லா சூடான பிறகு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கோன்னா, அந்த கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் பட்டை, இது 2ஐயும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது கூட நறுக்கி வச்சுருந்த அந்த ஆனியனை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸ் வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே கொஞ்சம் நம்ம உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் உப்பு சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா தக்காளி உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, பூண்டு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு, அதாவது எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வெஜிடபிள்ஸை நல்லா மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லை கொஞ்சம் அப்பப்போ நமக்கு முழுசாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான, சூப்பரான, அதே சமயம் ரொம்ப குயிக்கான ஒரு வெஜிடபிள் குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்தோடையுமே இது நல்லா ஒத்து வரும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.